ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி பேசினார். அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை காங்கிரசிடமிருந்து எதிர்பார்ப்பது தவறு. அது அவர்களின் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. நிறத்தை மாற்றுவதில் காங்கிரஸ் கை தேர்ந்தது. பிறரை பலவீனப்படுத்துவதே காங்கிரசின் வழக்கமாக உள்ளது என மோடி கூறினார். ஜனாதிபதி உரை ஊக்கமளிப்பதாகவும் பயனுள்ளதாகவும் நம்மை முன்னேற்றி செல்வதாகவும் அமைந்துள்ளதாக ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி பேசினார். வளர்ச்சி மீதான பார்வையால் தான் நாட்டு மக்கள் எங்களை 3வது முறையாக தேர்வு செய்தார்கள். நாடே முதன்மை என்பதுதான் எங்களின் வளர்ச்சிக்கான திட்டம் என்றும் கூறினார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 5ஆம் நாளான இன்று அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படும் இந்தியர்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என பார்லிமென்டின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் 2 அவைகளும் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் கை கால்களில் விலங்கு மாட்டி அனுப்பி வைக்கப்பட்டு கண்ணிய குறைவாக நடத்தப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு பார்லிமென்டில் இதுகுறித்து விவாதம் நடத்த காங்கிரஸ் கட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரம் பேசுபொருளாகி பெரும் சர்ச்சையான நிலையில் இந்தியர்கள் 104 பேரை கை கால்களில் விலங்கு பூட்டி அழைத்து வந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அமெரிக்கா நாடு கடத்துவது புதியதல்ல. சட்டப்படிதான் அவர்களுக்கு கை கால்களில் விலங்கு போடப்பட்டது. பெண்கள், குழந்தைகள் விலங்கிடப்படவில்லை என லோக்சபாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். யுஜிசி விதிகளுக்கு எதிராக டெல்லியில் திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் பங்கேற்று பேசினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை மாற்ற RSS முயற்சித்து வருகிறது. ஆனால் அவர்களால் நமது அரசியலமைப்பு, மாநில கலாச்சாரங்கள், பாரம்பரியங்கள் மற்றும் வரலாற்றை மாற்ற முடியாது என்பதை புரிய வைக்க வேண்டுமென ராகுல் கூறினார். யுஜிசி வரைவு விதிகள் குறித்து கருத்து கூறுவதற்கான அவகாசம் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 5 வரை இருந்த நிலையில் கல்வியாளர்கள் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று யுஜிசி அவகாசத்தை நீடித்தது. டெல்லியில் யுஜிசி வரைவு விதிகளுக்கு எதிராக திமுக மாணவரணி நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் யுஜிசி விதிகள் மூலம் மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்க முயற்சிகள் நடக்கிறது, கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்பதே காங்கிரசின் நோக்கம் என்றார். டெல்லியில் திமுக மாணவரணி சார்பில் யுஜிசி புதிய வரைவு அறிக்கையை திரும்பப் பெற கோரி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் இப்போராட்டம் அனைத்து மாணவர்களுக்குமானது என கூறினார். வங்கதேசத்தில் நடைபெற்ற மாணவர் போராட்டம் வன்முறையாக மாறியதால் பிரதமராக இருந்த அவாமி லீக் கட்சித் தலைவர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவுக்கு வந்தார். இந்நிலையில் வங்கதேசத்தின் தந்தை என்று புகழப்படும் ஹசீனாவின் தந்தை முஜ்பர் ரஹ்மானின் வீட்டிற்குள் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் புகுந்து சூறையாடினர். திருப்பரங்குன்றம் மலையை மீட்க ஜனவரி 11 உளுந்தூர்பேட்டையிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு வேல் யாத்திரை துவங்க உள்ளதாக அகில பாரத இந்து மகா சபா மாநில பொதுச் செயலர் பேரி செந்தில் தெரிவித்தார். 11ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையிலிருந்து திருப்பரங்குன்றம் முருகன் மலைக்கு வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கத்துடன் வேல் யாத்திரை துவங்க உள்ளதாக சொன்னார். நவாஸ் கனி எம்பி வந்த பிறகே திருப்பரங்குன்றம் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. இந்த விஷயத்தில் தமிழக அரசு துணிவுடன் முடிவெடுக்க தவறிவிட்டது. முற்றிலும் அரசு நிர்வாகம் செயலிழந்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். திருப்பரங்குன்றம் அறிக்கை விவகாரத்தில் மாவட்ட கலெக்டரை திமுக அரசு பலிகடா ஆக்கியுள்ளது என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் யுஜிசி வரைவு விதிகளை எதிர்த்து திமுக மாணவரணி சார்பில் டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு யுஜிசி வரைவு விதிகளை குப்பை தொட்டியில் தூக்கி எறிய வேண்டும், இந்த விதிகள் மாநில சுயாட்சிக்கு எதிரானது, இதனால் கவர்னர் பதவியையே நீக்க வேண்டும் என ஆவேசமாக பேசினார். தமிழகத்தில் புகையிலை உற்பத்தி நடக்கிறது, ஆனால் அதனை வரி செலுத்தி வாங்கி விற்கும் வியாபாரிகள் மீதுதான் அரசு வழக்கு பதிவு செய்கிறது என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறினார். புகையிலை உற்பத்திக்கு அனுமதி கொடுக்கும் அரசுதான் அதை விற்பனை செய்வது குற்றம் என கூறுவதாகவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்ற மலை மீது ஆடு பலியிடும் விவகாரத்தில் இரு தரப்பினருக்கு பாதகமில்லா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தினார். பள்ளி மாணவிக்கு ஆசிரியர்கள் பாலியல் துன்புறுத்தல் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் கூறினார். சூழலுக்கு ஏற்றவாறு தங்களின் சுய லாபத்துக்கு மட்டுமே ஈவேராவின் பெருமை பேசும் தற்போதைய ஆட்சியாளர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் தங்களிடம் இல்லை என கூறி வருவதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார்.
சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான ஆய்வை மேற்கொள்ளாமல் இனியும் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளர்களின் பொய் வேடம் களைவதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் கூறியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டியில் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை விடுவிக்க சென்னை ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்தது. ஆம் ஆத்மி சார்பில் போட்டியிட்ட 7 எம்எல்ஏக்களுக்கு பாஜகவினர் போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். பாஜகவில் இணைந்தால் 15 கோடி கொடுக்க தயாராக உள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் என ஆம் ஆத்மி மூத்த நிர்வாகி சஞ்சய் சிங் தெரிவித்துள்ளார். இனி இதுபோல் அழைப்பு வந்தால் ஆடியோ ரெக்கார்ட் செய்து புகார் அளிக்க எங்கள் எம்எல்ஏக்களிடம் கூறியுள்ளோம் என அவர் கூறினார். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. காவல்துறை மீதும் சட்டம் ஒழுங்கு மீதும் மக்களுக்கு பயம் இல்லை என பாஜக எம்எல்ஏ வானதி சொன்னார். யாரு வச்ச கேமரா, இப்போ ட்ரெண்ட் இதுதான் என அவர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு பள்ளி மாணவியை சீரழித்து கைது செய்யப்பட்ட 3 ஆசிரியர்களுக்காக வாதாடப் போவதில்லை என கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆசிரியர்களுக்கு ஆதரவாக யாரும் ஆஜராகக்கூடாது, ஜாமீன் மனு தாக்கல் செய்யக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுக்கோட்டையை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி சட்டவிரோத கல் குவாரிகளுக்கு எதிராக போராடியதால் ஜனவரி 17 லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். தொடர்ந்து கலெக்டரின் உத்தரவுப்படி கொலைக்கு காரணமானவர்களின் RR குவாரி மற்றும் கிருஷருக்கு புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா சீல் வைத்தார். ஆந்திராவின் அனகப்பள்ளி மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவியை அப்பள்ளி ஆசிரியர் பிரசாத் பாலியல் வன்கொடுமை செய்தார். ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளிக்கு சென்று ஆசிரியர் பிரசாத்தை தரத்தரவென சாலைக்கு இழுத்து வந்து கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து உதைத்தனர். சென்னையை அடுத்த திருமுல்லைவாயில் 8வது வார்டு அதிமுக வட்ட செயலாளர் ராஜசேகர், வயது 43. அவரை விளையாட்டு மைதானத்தில் வைத்து மர்ம நபர்கள் கழுத்து, தலை, முகம் என சரமாரியாக வெட்டினர். தடுக்க வந்த நண்பர் வினோத்தையும் தாக்கிவிட்டு அந்த கும்பல் தப்பி சென்றது. திருமுல்லைவாயில் போலீசார் ராஜசேகரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரிக்கின்றனர். சென்னை பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டில் காலியாக இருந்த அரசு பஸ்ஸில் பள்ளி மாணவர்கள் சிலர் மாணவிகளுடன் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளனர். தட்டி கேட்ட பஸ் டிரைவர் செல்வத்தை பள்ளி மாணவர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கிவிட்டு ஓடினர். கண்டக்டர், டிரைவர்கள் சேர்ந்து அந்த மாணவர்களை மடக்கி பிடித்து பூந்தமல்லி போலீசில் ஒப்படைத்தனர். நம்பெருமாள் ஸ்ரீரங்கம் திருக்கோவில் ரெங்கவிலாச மண்டபத்திலிருந்து அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி உத்திர வீதிகளில் வீதி உலா வந்து பின்னர் வாகன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளிய நம்பெருமாளை வழியெங்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நின்றிருந்து சேவித்தனர். முக்கிய நிகழ்வான தைத்தேரோட்டம் 9ஆம் திருநாளான வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி எளிதில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இந்தியா வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. புதிய பென்ஷன் திட்டம் கைவிடப்பட்டு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்துவிட்டு தற்போது பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவை குறித்து ஆராய குழு அமைப்பது அரசு ஊழியர்களை ஏமாற்றும் செயல் என திமுக அரசுக்கு முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை பழங்காநத்தத்தில் இருந்து இந்து முன்னணி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் H. ராஜா கலந்து கொண்டு பேசியிருந்தார். இந்நிலையில் அவரது பேச்சு இரு பிரிவினரிடையே மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் இருந்ததாக சர்ச்சையான நிலையில் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சுப்பிரமணியபுரம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். போச்சம்பள்ளி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து வரும் 8ஆம் தேதி கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த பாபா ஃபக்ருதீன், கபீர் அகமது அலியார் ஆகியோர் தடை செய்யப்பட்ட ஹிஸ்ப் உத்தகரீர் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இவர்கள் திருச்சியை மையமாக வைத்து பயங்கரவாத செயலுக்கு ரகசிய கூட்டம் நடத்தியது NIA அதிகாரிகள் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கட்சியின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதால் அதிமுக வட்ட செயலாளர் M. உதயகுமாரை கட்சி பதவி, அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து நீக்குவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக நெல்லை சென்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்குள்ள KTC நகர் பகுதியில் நடந்து சென்று மக்களை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். கடந்த ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்தவர்களிடமிருந்து சைபர் குற்றவாளிகள் 1,673.85 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர். இவற்றில் 771.98 கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளது என சைபர் குற்றப்பிரிவு தலைமையகத்தின் கூடுதல் DGP சந்தீப் மிட்டல் சொன்னார்.
சைபர் குற்றவாளிகள் 861 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 83.34 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு புகார்தாரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் மாலை நேர மின் தேவையை பூர்த்தி செய்வதில் அடுத்த மாதத்திலிருந்து மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது என மின் வாரியத்திற்கு மத்திய மின்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மார்ச்சில் 3810 மெகாவாட், ஏப்ரலில் 4697, மே மாதத்தில் 3472, ஜூனில் 2192, ஜூலை 326 மெகாவாட் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அருகே பரிக்கல்பட்டில் உள்ள மகரிஷி என்ற தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் இது புரளி என தெரியவந்தது. மின்னஞ்சல் முகவரியை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பெல் நிறுவனத்தில் பயிற்சி பெற்று வரும் ITI மாணவர்கள் 3 பேர் ஒரே 2-வீலரில் வேலூர் அடுத்த ரங்காபுரம் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் சென்றனர். அப்போது பைக் நெடுஞ்சாலை பணிக்காக வைத்திருந்த தடுப்பானில் மோதி கவிழ்ந்தது. பின்னால் வந்த லாரி மாணவர்கள் மீது ஏறியதில் 2 பேர் இறந்தனர். சத்துவாச்சாரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். முறையாக சொத்து வரி செலுத்தாதவர்களுக்கு QR கோடுடன் நோட்டீஸ் அனுப்ப சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. சொத்து வரி செலுத்த கோரி சென்னை மாநகராட்சி 2 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப உள்ளது. புதுச்சேரியில் சர்வதேச சுகாதார மற்றும் ஆராய்ச்சி மாநாடு இன்று துவங்கியது. மாநாட்டை துணைநிலை கவர்னர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் இங்கிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட வல்லுநர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உடைதுர்கம் வனப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் 3 குழுக்களாக முகாமிட்டுள்ளது. அதில் தாயிடமிருந்து பிரிந்த 3 வயது ஆண் குட்டி யானை அடக்கம் கிராமத்திற்குள் தனியாக சுற்றித் திரிகிறது. மக்களை அச்சுறுத்தாத இந்த குட்டி யானையை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருவதுடன் தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை துடியலூர் முருகன் தியேட்டரில் அஜித் நடித்த விடாமுயற்சி படம் வெளியாகியுள்ளது. நூற்றுக்கணக்கான அஜித் ரசிகர்கள் தியேட்டர் முன் குவிந்து மேளதாளங்கள் முழங்க குத்தாட்டம் போட்டனர். அதேபோல திருப்பூர் சக்தி தியேட்டரில் அஜித் கட் அவுட்டிற்கு ரசிகர்கள் பாலாபிஷேகம் செய்து பட்டாசுகளை வெடித்து கொண்டாடினர். விடாமுயற்சி படம் வெற்றி பெற தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட் அவுட்டுகளும் வைக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தில் ஜாதி மற்றும் பணம் அடிப்படையில் பொதுச் செயலாளர் ஆனந்த் பதவி வழங்குவதாக ஆரணி தாவைக்கா நிர்வாகி ஓவியர் ஹிரேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விஷயம் கட்சியின் தலைவர் நடிகர் விஜய்க்கு தெரியவில்லை என்றும் துரோகம் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காஞ்சிபுரம் சாம்சங் தொழிற்சாலையில் 3 ஊழியர்களை பணி நீக்கியதை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நுழைவாயில் முன்பு இன்று 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 63,440 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,930 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சீனா போன்ற நாடுகள் தங்களின் செலாவணி கையிருப்பை தங்கமாக மாற்றி வருவதால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. இதனால் நம் நாட்டிலும் தங்கம் விலை அதிகரித்து வருவதாக சென்னை தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். பொன்னேரி அருகே அழிந்து வரும் கடல்வாழ் ஆமை இனத்தை பாதுகாக்க வேண்டி மீன்வளத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை உக்கடம் நியூ மார்க்கெட் வளாகத்தில் நடந்த உக்கடம் நியூ மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் மெட்ரோ, ஒருங்கிணைந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ளிட்ட நகரின் வளர்ச்சிக்கு பல்வேறு கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் மத்திய, மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பூந்தமல்லி அருகே சிக்னலில் நின்ற பைக் மீது லாரி மோதியதில் 2 பேர் பலியாகினர். மகள் கண்ணெதிரே தாய் பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்பு குழுவில் இருந்து பேராசிரியர் லைவ்லினா லிட்டில் பிளவர் விடுவிக்கப்பட்டார். விதிமுறைகளை மீறுவது, கோப்புகளை சரியாக கையாளவில்லை போன்ற புகார்கள் லைவ்லினா லிட்டில் பிளவர் மீது புகார்கள் எழுந்துள்ள நிலையில் பொறுப்பு குழுவில் இருந்து நீக்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் மினுக்கமட்டி என்ற இடத்தில் சுப்பிரமணி என்பவர் டிராக்டர் ஓட்டி சென்றார். டிராக்டர் மீது பின்னால் வந்த கார் வேகமாக மோதியது. இதில் காரில் இருந்த நாமக்கல் மோகனூர் அரசு சர்க்கரை ஆலை சப் கலெக்டர் சிவக்குமார் மற்றும் சுப்பிரமணி ஆகியோர் காயமடைந்தனர். இருவரும் உடனடியாக திண்டுக்கல் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் ஏப்ரல் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. இதற்கான திருப்பணி வேலைகள் மும்முரமாக நடக்கிறது. கோவில் கோபுரம் அருகே 12 லட்சம் ரூபாய் செலவில் கம்பி வேலி அமைக்கப்படுகிறது. இதனை கண்டித்து பாஜக, இந்து முன்னணி மற்றும் சிவனடியார்கள் கோவில் வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். அறநிலையத்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
திருச்சி சமயபுரம் நம்பர் 1 டோல்கேட் பகுதிகளில் விபத்துகளை தடுக்கும் வகையிலும் மற்றும் சாலை விரிவாக்க பணிக்காகவும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் சாலையோரத்தில் ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட கடைகளை இடித்து அகற்றினர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் நாடார் வலசை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 70க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் செங்கப்பள்ளி அருகே லாரியை ஓவர்டேக் எடுக்க முயன்ற தனியார் பஸ் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பெரியசாமி, ஹரிகிருஷ்ணன் என்ற 2 கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். படுகாயமடைந்த 21 பேரை பெருந்துறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஊத்துக்குளி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விபத்தால் 2 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து பாதித்தது. 2 நாள் சுற்றுப்பயணமாக நெல்லை மாவட்டம் சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் கங்கை கொண்டானில் புதிய டாடா சூரிய மின் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாயிக்கு சொந்தமான கோழி பண்ணையில் மின்கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தில் 3500 கோழிகள் எரிந்து நாசமானது. இதுகுறித்து உமராபாத் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சாமியார்மலை பகுதியில் சிறுத்தை தாக்கி 4 ஆடுகள், 1 வான்கோழி, நாய்க்குட்டிகள் இறந்தன. இதுவரை சிறுத்தையினால் ஒரு இளம்பெண் மற்றும் 10க்கும் மேற்பட்ட கால்நடைகள் பலியாகி உள்ளன. வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் வறட்சி நிலவி வருவதால் உணவு மற்றும் தண்ணீர் தேடி யானை, குரங்கு, மான் உள்ளிட்ட வன விலங்குகள் ஊருக்குள் வருகின்றன. மனிதர்களுக்கும் வன விலங்குகளுக்கும் மோதல் ஏற்படுகிறது. இதை தடுக்க வன விலங்குகளுக்காக வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிகளை சுத்தம் செய்து தண்ணீர் நிரப்ப வேண்டுமென வன ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர். கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவசாய நிலங்களில் அட்டகாசம் செய்யும் காட்டு பன்றிகளை சுட்டுக்கொள்ள விவசாயிகளுக்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும். அத்துடன் வனத்திற்கு வெளியே காட்டு பன்றிகளை வேட்டையாடுவோரை வனத்துறை தடுக்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பள்ளிக்கு இன்று 1 நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 30க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் 7வது மலர் கண்காட்சி வரும் 8ஆம் தேதி தாவரவியல் பூங்காவில் நடக்கவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடக்கிறது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் காளீஸ்வரன், வயது 24. தனியார் மினரல் வாட்டர் நிறுவனத்தில் மெஷின் ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார். எதிர்பாராத விதமாக அங்குள்ள மெஷினில் சிக்கிய அவர் பரிதாபமாக இறந்தார். குன்றக்குடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் திருப்பணிகள் நடந்து வருகிறது. வருகிற 19ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. இதற்காக அங்குள்ள பழைய ஆர்ச் இடிக்கப்பட்டு அவசரமாக புதிய ஆர்ச் கட்டப்பட்டது. இந்நிலையில் அந்த புதிய ஆர்ச் திடீரென இடிந்து விழுந்தது. அங்கிருந்தவர்கள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு மர்ம நபர்கள் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசார் மோப்ப நாய்கள் கொண்டு பல்கலைக்கழகம் முழுவதும் சோதனை செய்தனர். இமெயில் அனுப்பியது யார் என்பது குறித்து விசாரிக்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் நாளை முதல் சிறார் திரைப்பட போட்டிகள் நடைபெற இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதன்படி பள்ளிகளில் நாளையும், வட்டார அளவில் 13ஆம் தேதியும், மாவட்ட அளவில் 20ஆம் தேதியும் போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை இயக்குநரகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. சிறை கைதிகளின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச வசதிகளை வழங்க மறுக்கக்கூடாது என ஹைகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் நடுவேலம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட கலெக்டர் கிறிஸ்துராஜ் அங்கு பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்களை சந்தித்து பொதுத் தேர்வு சிறப்பாக எழுத வேண்டும் என வாழ்த்தினார். அதைத் தொடர்ந்து 39 லட்சம் ரூபாய் மதிப்பில் கிராமத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியதற்காக கலெக்டருக்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்து நன்றியை தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் பணியாற்றும் பிரேமா என்ற ஆசிரியரை பள்ளிக்கு வரக்கூடாது என தாளாளர் கூறியுள்ளார். இதை கண்டித்து பள்ளி வளாகம் முன்பு பிரேமா தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சமூக ஆர்வலர் ஜகவர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 5 பேருக்கு சிபிசிஐடி காவல் முடிந்த நிலையில் அவர்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே புதுத்தோட்டம் எஸ்டேட் பகுதியில் நீண்ட தந்தத்துடன் உலா வந்த ஒற்றை யானையை கண்ட நாய்கள் சுற்றி வளைத்து குறைத்தன.
மறுபுறம் மாடு ஒன்று யானையை எதிர்த்து நின்றது. யானை பிளிரியபடி அச்சுறுத்தியதும் நாய்களும் மாடும் ஓட்டம் பிடித்தன. திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பட்டத்திப்பாளையத்தில் மணிவேல் என்பவரது ஆடுகளை தெருநாய்கள் கடித்து குதறியது. இதில் 25 ஆடுகள் இறந்தன. அதேபோல வெள்ளக்கோயில் சேனாதிபாளையத்திலும் தெருநாய்கள் கடித்து 7 ஆடுகள் இறந்துள்ளன. ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இறந்த ஆடுகளுடன் மூலனூர் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை முற்றுகை போராட்டம் தொடரும் என கிராம மக்கள் தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கிளாம்பாக்கத்தில் இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்திய 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கத்தி முனையில் கடத்திச் சென்றவர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. சென்னை ராயபுரத்தில் 70 ஆண்டு பழமை வாய்ந்த பிள்ளையார் கோயில் பின்புறம் மர்ம நபர்கள் துளையிட்டு 2 பிள்ளையார் சிலைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போரூரில் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் 28 லட்சம் ரூபாய் சிக்கியது. இது தொடர்பாக சென்னை அனகாபுத்தூரை சேர்ந்த ரஞ்சித்குமார், அங்குராஜ் ஆகியோரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு அருகே ஒரே நாளில் 3 புலிகள் மர்மமான முறையில் தனித்தனியாக இறந்து கிடந்ததால் வனத்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதில் ஒரு புலியின் முன்கால் பகுதியளவு துண்டிக்கப்பட்டிருந்தது. பிராந்திய சண்டைகள் காரணமாக புலிகள் இறப்பு ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் புலிகள் மரணம் தற்செயலானதா அல்லது யாரேனும் காரணமா என புலனாய்வு குழு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பழந்தூரில் உள்ள சென்றாய சுவாமி கோயிலுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து 50,000 பணம், 2 பவுன் தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். தகவல் அறிந்த பெண்ணாகரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கல்லூரணி கடற்பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ கட்டிங் வீடு இலைகள், வெளிநாட்டு சிகரெட்டுகளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சித்திரைவேல், சிவபெருமான் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தப்பியோடிய வினித் என்பவரை தேடுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் காசியம்மாள், வயது 85. வீட்டில் தனியாக வசித்து வந்த இவரிடம் பிசியோதெரபி சிகிச்சை அளிப்பதாக மர்ம நபர் ஒருவர் கூறினார். மகன் அனுப்பியதாக கூறியதால் மூதாட்டியும் சிகிச்சை அளிக்க அனுமதித்தார். அவர் அணிந்திருந்த 13 சவரன் நகைகளை திருடிவிட்டு தப்பி சென்றார். போலீசார் மர்ம நபரை தேடுகின்றனர். சென்னை மதுரவாயலில் பூங்காவில் விளையாட சென்ற சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ஆலம்பாக்கத்தைச் சேர்ந்த சினிமா துணை நடிகர் அரி என்பவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கோபி என்பவர் பங்குராவிலிருந்து மொத்தமாக கஞ்சாவை வாங்கி வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம் ஆகிய இடங்களில் பாக்கெட் போட்டு கடந்த ஓராண்டாக விற்று வந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் கோபியை கைது செய்து கஞ்சா பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் பகுதியைச் சேர்ந்த குறும்பட இயக்குனர் கார்த்திகேயனை 2 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தியது. விசாரணையில் குறும்படம் எடுப்பதில் ஏற்பட்ட வரவு செலவு கணக்கை முறையாக சமர்ப்பிக்காததால் தயாரிப்பாளர் பிரசாத் பட்டேல் கடத்தியது தெரிந்தது. பிரசாத் பட்டேல் மீது வழக்கு பதிந்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்தனர். திருநெல்வேலியில் இருந்து 2 சொகுசு கார்களில் கடத்தி வரப்பட்ட 450 கிலோ புகையிலை பொருட்களை தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் போலீசார் பறிமுதல் செய்தனர். காரில் இருந்த வாசமுத்து, மகேஷ், செல்வம் காந்தி, கோவிந்தராஜ் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். 2 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடி வழியாக கேரளாவுக்கு கனிம வளம் ஏற்றிச் சென்ற லாரியை வாகன ஆய்வாளர் குமார் சோதனை செய்தார். பெர்மிட் இல்லாத வாகனத்துக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்தார். இதனால் வாகன உரிமையாளர் மோசஸ் என்பவர் தனது ஆதரவாளர்கள் 2 பேரை அனுப்பி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநிலம் அனகப்பள்ளி மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை பிடித்து பெற்றோர் மின்கம்பத்தில் கட்டி வைத்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கணபதி நகரைச் சேர்ந்தவர் கமலம். அவர் வீட்டருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது சொகுசு காரில் வந்த மர்ம நபர்களில் ஒருவர் கமலம் கழுத்தில் இருந்த 10.5 பவுன் தாலி செயினை பறித்து கொண்டு தப்பினார். தகவல் அறிந்த வாழப்பாடி போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்து விசாரணை நடத்தினர். மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் பகவதிபுரத்தைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். பகவதியம்மன் விநாயகர் கோவில் பூசாரியாகவும் உள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த ஷாதிக் பாஷா என்பவர் விநாயகர் கோயில் முன்பு தனது காரை நிறுத்தினார். காரை வேறு இடத்தில் நிறுத்துமாறு சதீஷ்குமார் கூறினார். ஆத்திரமடைந்த பாஷா சதீஷ்குமாரை அரிவாளால் வெட்டினார். படுகாயமடைந்த அவர்
ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். தப்பி ஓடிய ஷாதிக் பாஷாவை போலீசார் தேடுகின்றனர். ராகுல் உள்ளிட்ட சில அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியலுக்காக முற்போக்கான கல்வி சீர்திருத்தங்களை அச்சுறுத்தல்களாக திருப்புவது துரதிர்ஷ்டவசமானது, கவலைக்குரியது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். யுஜிசி வரைவு விதிமுறைகள் எல்லைகளை சுருக்கவில்லை, விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ராகுல் உள்ளிட்டோர் வரைவு விதிகளை படிப்பதற்கு சிறிது நேர அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடந்த 2022 பிப்ரவரி முதல் மத்திய அரசின் தேசிய பசுநல அமைப்பான ராஷ்டிரிய காமதேனு ஆயோக் 3 ஆண்டுகளாக தலைவர் இல்லாமல் இயங்குகிறது என லோக்சபாவில் நேற்று எழுந்த கேள்விக்கான பதிலில் மத்திய மீன்வளம், கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். டெல்லியில் திமுக மாணவர் அணி சார்பில் யுஜிசிக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் வரலாற்றில் முதன்முறையாக திருமண விழா நடக்க உள்ளது. ஜனாதிபதியின் பாதுகாப்பு படை அதிகாரி சிஆர்பிஎஃப் துணை கமாண்டர் பூனம் குப்தாவிற்கும் சிஆர்பிஎஃப் துணை கமாண்டர் அவினாஷ் குமாருக்கும் பிப்ரவரி 12 திருமணம் நடக்கிறது. பூனமின் அர்ப்பணிப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக ஜனாதிபதி திரௌபதி முர்மு அங்கு திருமணம் நடத்த அனுமதி அளித்ததாக கூறப்படும் நிலையில் ராஷ்டிரபதி பவன் திருமண விழா கோலம் பூண்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம் இமயமலை பகுதியில் தி மவுண்டைன் ஸ்டோரி என்கிற புதிய ஹோட்டலை நடிகையும் பாரதிய ஜனதா எம்பியுமான கங்கனா ரணாவத் தொடங்கியுள்ளார். மேலும் இந்த ஹோட்டலில் ஹிமாச்சல பிரதேசத்தின் பாரம்பரிய உணவு வகைகள் நவீன முறையில் வழங்கப்படும் என அறிவித்து வாடிக்கையாளர்களுக்கு தனது கையால் உணவு பரிமாறும் வீடியோவையும் கங்கனா பகிர்ந்துள்ளார். ஆண்டுக்கு 3000 ரூபாய் சுங்க கட்டணம் செலுத்திவிட்டு நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணமின்றி சென்று வரலாம் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஃபோர்டு நிறுவனம் இந்திய சந்தைக்கு மீண்டும் திரும்புவது குறித்து இறுதி முடிவு தாமதமாவதாக வதந்தி பரவிய நிலையில் அந்நிறுவனம் இதை மறுத்துள்ளது. சென்னை மறைமலை நகர் ஆலையில் உற்பத்தியை துவக்க வேலைகள் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளது. தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கோயில் கோபுரங்கள் புனரமைக்கப்பட்டு வர்ணம் தீட்டப்பட்டு கோயில் வளாகம் முழுவதும் மின்னொளியில் ஜொலிக்கும்படி அலங்காரம் செய்யப்பட்டு காட்சியளிக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடந்த ஜனவரி மாதம் உண்டியல் காணிக்கை மூலம் 106 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. அதேபோல் 20 மாதங்களுக்கு மேலாக ஒவ்வொரு மாதமும் 100 கோடி வருவாய் ஈட்டப்படுவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன்படி சிகர விழாவான தெப்பத் திருவிழா நாளை நடக்க உள்ளது. இன்று தை கார்த்திகையை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை சிம்மாசனத்தில் புறப்பாடாகி ஜிஎஸ்டி ரோட் தெப்பக்குளத்தில் மிதவை தெப்பத்தை முட்டித்தள்ளும் நிகழ்ச்சியும் வைர தேரோட்டமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தை கிருத்திகை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் வள்ளிமலை கோயில் முருகப்பெருமான் இன்று விபூதி காப்பு அலங்காரத்துடன் அருள் பாலித்தார். மேலும் வெள்ளிக்காப்பு அலங்காரம் சுவாமிக்கு செய்யப்பட்டிருந்தது. வள்ளியம்மைக்கு பட்டுப்புடவை கட்டி நகைகள் அணிவிக்கப்பட்டிருந்தது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். கோவை குளத்துப்பாளையம் மாகாளியம்மன் கோயிலில் தை மாத திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரிகளை தலையில் சுமந்தவாறு பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மாகாளியம்மனை தரிசனம் செய்தனர். வங்கதேசத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி போட்டியிட அனுமதிக்கப்படாததை கண்டித்து போராட்டம் நடத்துமாறு ஷேக் ஹசீனா ஆன்லைன் மூலமாக உரை நிகழ்த்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அதிபரும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தையுமான ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நினைவிடம் மற்றும் வீட்டை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டு தீ வைத்து எரித்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவும் ஐநாவின் பொருளாதார தடைகளை தொடரவும் அழைப்பு விடுத்தார். இதனால் டாலருக்கு நிகரான ஈரானின் ரியால் மதிப்பு 8.5 லட்சமாக சரிந்தது. மலேசியாவில் நடந்த 2வது ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் பெற்றது. இதில் 44 ரன்னும் தொடரில் 7 ஆட்டத்தில் 309 ரன்னும் எடுத்து தொடர் நாயகி விருது மற்றும் ஆட்ட நாயகி விருதையும் பெற்ற தெலுங்கானா வீராங்கனை கொங்கடி த்ரிஷாவுக்கு ரூபாய் 1 கோடி பரிசுத் தொகையை வழங்கி தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி பாராட்டினார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய அணியின் ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் ஸ்டெனாய்ஸ் அறிவித்துள்ளார். 71 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள ஸ்டாய்னிஸ் 1495 ரன்களும் 48 விக்கெட்டுகளும் எடுத்துள்ளார். இது எளிதான முடிவு அல்ல. எனது வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தில் முழு கவனம் செலுத்த இது சரியான நேரம் என நம்புவதாக கூறியுள்ளார்.
சாம்பியன் டிராபி தொடரில் இருந்து ஆஸ்திரேலிய கேப்டன் கம்மின்ஸ், ஹேசல்வுட் இருவரும் விலகியுள்ளனர். இதனை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது ஆஸ்திரேலிய அணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட் ஆகியோரில் ஒருவர் கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளது. மலையாள நடிகையான பார்வதி தமிழில் பூ, மரியான், தங்கலான் போன்ற படங்களில் நடித்துள்ளார். காதல் பற்றி இவர் கூறுகையில், சிறந்த மனிதர் ஒருவருடன் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். என்னுடைய கோபம் மற்றும் உணவால் அந்த உறவு நீடிக்கவில்லை. அதே சமயம் நட்பு தொடர்கிறது. 3 ஆண்டுகளாக நான் சிங்கிளாக மகிழ்ச்சியாக உள்ளேன். ஒருவரை காதலிக்கும் முன் அவரை பற்றி நன்கு தெரிய நமது வாழ்க்கை முழுவதும் பயணிக்க முடியுமா என்று அறிய அவருடன் பழகுவது அவசியம் என்கிறார். இயக்குனரான மிஷ்கின் நடிகராகவும் பயணிக்கிறார். தமிழில் பல படங்களில் நடித்துள்ள இவர் அடுத்து மலையாளத்தில் நடிகராக களமிறங்குகிறார். துல்கர் சல்மான் நடிக்கும் 40வது படத்தை நகாஸ் ஹிதாயத் இயக்குகிறார். இதில் நாயகியாக பிரியங்கா மோகனும் முக்கிய வேடத்தில் எஸ்.ஜே. சூர்யாவும் நடிப்பதாக இருந்தது. ஆனால் கால்ஷீட் பிரச்சனையால் எஸ்.ஜே. சூர்யா விலக இப்போது மிஷ்கின் அவருக்கு பதிலாக இணைந்துள்ளார். முரளி கிருஷ் இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ் நாயகனாக இரட்டை வேடத்தில் நடிக்கும் படம் கருப்பு பல்சர். ரேஷ்மா வெங்கட், மதுனிகா ஆகியோர் நாயகிகளாக நடித்துள்ளனர். மதுரை பின்னணியில் கருப்பு காளையுடன் வாழும் ஒரு இளைஞன், சென்னையில் பல்சருடன் வாழும் இளைஞன், இவர்கள் இருவரும் சந்திக்கும் போது அவர்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் தான் கதை. தினேஷ் 2 வேடங்களில் நடித்துள்ளார் என்கிறார் முரளி. தமிழில் சூர்யாவுடன் ரெட்ரோ, விஜயுடன் ஜனநாயகன் ஆகிய படங்களில் நாயகியாக நடிக்கிறார் பூஜா ஹெக்டே. இவற்றில் ரெட்ரோ படம் முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன. இப்பட வாய்ப்பு பற்றி பூஜா கூறுகையில், இதுவரை நான் நடித்திராத முற்றிலும் மாறுபட்ட வேடத்தில் ரெட்ரோவில் நடித்துள்ளேன். ரதேஷ்யாம் படத்தில் நான் நடித்த 2 உணர்வு பூர்வ காட்சிகளை பார்த்துதான் இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததாக இதன் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் என்னிடம் தெரிவித்தார் என்றார். ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் சித்தார்த் நாயகனாக நடிக்கும் 40வது படம் 3BHK. இதில் சரத்குமார், தேவயானி, மீதா ரகுநாத், சைத்ரா ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர். நடுத்தர குடும்பத்து வர்க்கத்தினரின் பெரிய கனவுகளில் ஒன்று வீடு. இதை பின்னணியாக கொண்டு இப்படம் உருவாகிறது. இதன் படப்பிடிப்பு வளர்ந்து வரும் சூழலில் அறிமுக டீசரை வெளியிட்டு இப்படத்தை அறிவித்துள்ளனர். சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்தவர் நடிகர் ரியோ ராஜ். ஜோ படத்திற்கு பின் அவர் நாயகனாக நடித்து வரும் படம் ஸ்வீட் ஹார்ட். நாயகியாக கோபிகா ரமேஷ் நடிக்க ஸ்பினித் எஸ். சுகுமார் என்பவர் இயக்கியுள்ளார். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தயாரிக்கிறார். இளைஞர்களை கவரும் விதமாக உருவாகியுள்ள இந்த காதல் படம் மார்ச் 14 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த மணலூர்பேட்டையைச் சேர்ந்த ஓவியர் செல்வம் நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் வெற்றி பெற வேண்டி தனது இதயத்தின் அருகே மார்க்கரை பொருத்தி அஜித்தின் படம் வரைந்து அசத்தினார். நடிகர் அஜித் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியானது. ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் அஜித் பேனருக்கு பாலபிஷேகம் செய்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.